இப்போ லைவில் பெட்ரூமில் எல்லோரும் சும்மா படுத்துட்ருக்காங்க. அப்போ சும்மா ஒரு குவிஸ் மாதிரி வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டு ஆன்சர் பண்ணிகிட்ருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிடுறேன். அரோரா ஆத்ரே, கனியக்கா அமித், அதுக்கப்புறமா சபரி விக்ரம், இவங்க எல்லோரும் இருக்காங்க. சும்மா ஒருத்தராக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. கையை பின்னாடி கட்டிட்டு பயங்கரமாக கோவம் வந்து கத்துறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து துஷார் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, என்னால் கொஞ்சம் தான் நோட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறமா கோவம் வந்தால் தலையை ஆட்டி ஆட்டி கோவப்படுவான், அது யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் சபரி இப்படி மாறி மாறி கேட்குறாங்க. உடனே அது வந்து எஃப்ஜே அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு அடிப்பட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அடிப்பட்டாலும் பரவாயில்லன்னு டாஸ்கில் விளையாடுறது யாருன்னு சபரி கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு விக்ரம் வந்து அது நீ தான் அப்படின்ன உடனே, நான் இல்லைடா, என்னெல்லாம் நீங்கள் அடிக்கிறீங்க, தன்னைத்தானே அடிப்பட்டா கூட பேசாமல் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு சபரி கேட்குறாரு. உடனே வந்துட்டு அது அமித், யாருக்குமே ஆன்சர் தெரில. அப்புறம் அவரே சொல்கிறார், அது அமித்னு. தலையாகிற டாஸ்கில் வந்து அந்த பால் டாஸ்கில் வந்துட்டு அவருக்கு தலையில் அவ்வளோ அடிபட்டுச்சு, ஆனாலும் கூட பேசாமலே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாங்க. அப்போ அரோரா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு அழுறது யார் அப்படின்னோடனே திவ்யான்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அப்புறமா என்ன கேட்குறாங்கன்னா, சண்டை வந்தால் பயங்கரமாக போய் ஒட்டு கேட்குறது யாருன்னு விக்ரம் கேட்குறாரு. உடனே சுபிக்ஷா அப்புறம் கனி 2 பேரும் அப்படி தான். உடனே சபரி சொல்கிறாரு, ஆமாம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் சண்டை என்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க, வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவை போட்டு டீஸ் பண்ணுறாங்க. உடனே அரோரா கேட்குறாங்க, அல்வா கொடுத்துட்டு போகிறவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு வினோத் அப்படின்ட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்புறமா வந்து ப்ளம் கேக் திருடுனது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் யாரும் சொல்லலை. அப்புறம் நிறைய கொரட்டை விட்டுறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. கனியக்கான்னு நினைக்கிறேன், அது வந்து திவாகர் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கையில் அடிபட்டுருச்சு, லேசாக பட்டுட்டா கூட ஐயோ பட்டுருச்சுன்னு அதையே வச்சு கடைசி வரைக்கும் ஓட்டுறது யார் அப்படின்ன உடனே அது அரோரான்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, சபரிக்கு மேலேயே தான் ஒரு கண் எப்போவுமே இருக்கும், அது யாருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாரு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சிரிக்கிறாரு. அப்புறமா அமித் கேட்குறாங்க, லேட் ரியாக்ஷன் கொடுக்கறது யார் அப்படின்னோடனே துஷார் அப்படிங்கிறாங்க. ரியாக்ஷனே கொடுக்காதது யார் அப்படின்னோடனே ஆதிரை அப்படிங்கிறாங்க. அப்புறமா விக்ரம் கேட்குறாரு, வீக்கெண்டில் கிளாப்ஸ் வருதுன்னு சொல்லி பயங்கரமாக பல்பு வாங்கினது யார் அப்படின்னோடனே சுபிக்ஷா அப்படின்ட்டு சுபிக்ஷாவை போட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அப்போ வந்து ஆதிரை சொல்கிறாங்க, ஆமாம் தன்னோட எவிக்ஷன் கார்டே அடுத்தவனோட எவிக்ஷன் கார்டு, நோ எவிக்ஷன் நினச்சிட்டு சிரித்தது யார், சுபிக்ஷா தான், செம்ம பல்பு வாங்கினா அப்படின்ட்டு எல்லோரும் டீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சமையலை பிரம்மாஸ்திரமாக யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னோடனே அமித், கனி, திவ்யா 3 பேருமே சமையலை பிரம்மாஸ்திரமாக தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் அரோரா கேட்குறாங்க, குரூப்பிசம் பண்ணுற தாய் கிழவி யார் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து கனியக்கா அப்படின்னு. அப்போ கனியக்கா வந்து அன்னைக்கு காலையில் 6 மணி அப்படின்னோடனே அதுக்கு ஆன்சர் திவ்யா அப்படின்ட்டு சபரி சிரிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. என்னால் கொஞ்சம் தான் ஞாபகம் வைக்க முடியும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொஸ்டின், ரேபிட் ஃபயர் மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ண முடியல, நோட் பண்ணதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.